கைஸ் இந்த வீடெல்லாம் பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் கைஸ். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே கீ வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக மேலே போயிருப்பாங்க. மேலே வேறு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் போயிருந்துருக்கணும். ஃபுல்லாக பாதி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும். இந்த காரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பஸ் ஸ்டாப்பை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே பஸ் ஸ்டாப்பா இல்லை பஸ் ஸ்டாப்பில் தண்ணியான்னு தெரில. அந்த போட்டு தான் ஓட்டிகிட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போனோம், அந்த மாதிரி இருக்குது. அது இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பால் பாக்கெட்டுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு ஏதோ வாக்கியால கிடையாதுங்க. இது வந்துட்டு ஒரு மெயின் ரோடு சென்னையில், சரிங்களா? அப்படியே பாருங்கள், இந்த காரை பாரு, தோழி முடிஞ்சு. பார்த்தா குடி தண்ணி வேறு இல்லை. குடி தண்ணி வந்துட்டு வாங்குறதுக்காண்டி போயிட்டுருக்காங்க ஒரு குரூப்பு. குடி தண்ணி வந்து டெய்லியும் ஒரு குடம் 7 ரூபாயா? 8 ரூபா. நம்ம வாங்க போகிற இடத்துல 12 ரூபா. இதெல்லாம் என்னைக்குள்ள வந்துடுது? அப்பா ஏதோ இந்த ஊரில் கம்மாய்க்குள்ளே வீடு கட்டின மாதிரி இருக்குது. என்ன தண்ணி குறைஞ்சிருக்கு, தண்ணி குறைஞ்சிருக்கு கைஸ். ஆக்சுவலாக கைஸ் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். கைஸ் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மாவு வாங்கியாச்சு. இங்கே இருக்கிற இப்போ என்ன மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எந்த கடையிலையுமே கூகுள் பே, ஃபோன்பே எதுவுமே அக்செப்டட் கிடையாது. இது முட்டி அளவுக்கு இருக்கலாம் தண்ணி இங்கெல்லாம் இன்னும் அப்படியே. கைஸ் இந்த இடத்துல நேற்று இருந்த மாதிரி அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், பாட்டா கோத்தி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே நேற்று போய் பூந்தடிச்சிட்டு வந்தோம். ஏடிஎம்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது, இதை வந்து பணம் கிடையாது. ஏடிஎம் கிடையாது. கையில் காசு வச்சுருக்கிறவங்க மட்டும் கிடைக்கிறத வாங்கலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கே இந்த நிலமானா அப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், காரு இந்தளவுக்கு முழுங்கி கிடக்கு. இங்கே ஒரு சர்ச்சில் வந்து தண்ணி உள்ளே ஃபுல்லாக போய் கிடக்கு. மரத்தை பாருங்கள், பெரிய மரம் எப்படி உடஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மரம்னு சொல்லிட்டு. இந்த ஏரியா ரொம்ப ரிஸ்க்கு. இங்கேருந்து ஃபுல்லாக ஹெவியான தண்ணிங்க. இந்த தெருவு தான் நேற்று ஃபுல்லாக இடுப்பளவு இருந்துச்சு. நேற்று ஒரு இடம் போயிட்டு வந்தோம். காசு போட்டு வாங்குறதுக்கே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க பாவம். கையில் காசு இருக்குது, பட்டு ஆமாம் வேலையே கிடையாது. இந்த ரைட் சைட்லாம் பாருங்கள், சைடை பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, கீழே உள்ள வரைக்கும் தண்ணி. இதனால தான் சென்னையில் எப்போயுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்க மாட்டுறாங்க ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல வந்துட்டு எப்போ இந்த வண்டி வந்தாலும் சரி சோழியை முடிச்சிருவாங்க. பால்னு எழுதி வச்சுருந்தாலே போதும், வண்டியோடு தள்ளிட்டு போயிடுவாங்கப்பா இந்த ஏரியாவிலாம். இந்த ஏரியாலாம் எப்போயுமே பிஸியாக இருக்கிற ஒரு ரோடு இது, சரிங்களா? மெயின் ரோடு இது. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நேற்று இடுப்பளவு பக்கம் இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம சென்னையில் தான் இருக்கோம். இப்போ டைம் வந்துட்டு 8 மணி ஆகுது. பால் பாக்கெட் வாங்குறதுக்காண்டி போகிறோம். இப்போதைக்கு வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வெளியே என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ உங்களுக்காண்டி காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நான் சென்னையில் எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டதே கிடையாது. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பால் பாக்கெட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத மட்டும் பாருங்கள். வெளியே அண்ணன் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நேற்றே ஃபுல்லாக நம்பிருச்சு. இன்னைக்கு கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டு வத்திருக்கு. தண்ணி எடுக்குதா? ட்ரை பண்ணி பார்த்துட்டியா? இது ஃபுல்லாக அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஏறிக்குச்சு. எடுத்துருமா? வாவ் கைஸ், இங்கே பாருங்கள், இதுதான் வீட்டோட வாசல். மேலே வரைக்கும் தண்ணி இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படி இந்த சைடு சந்தை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி தான். இன்றைக்கி இந்த சென்னை வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இப்போ எங்கே பால் பாக்கெட் வாங்க தான் போகிறோமா? அதுக்குள்ளெல்லாம் வண்டி ஓட்ட முடியுமான்னு தெரில. நேற்று அதுக்குள்ளே தான் நின்றது. எப்படி இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி. ஆட்டோவே மேலே இந்த டயர் ஃபுல்லாக மறந்துச்சு நேற்று. நமக்கு மேலே அடிக்குமா இங்குமா? மேலேனா ஆஃப் ஆகாமல் ஓட்டணும். ரேஸ் அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஃபுல்லாக வர ஒரு கூட்டமே தங்கியிருக்கு. ஆஃப் ஆயிடுச்சா? இல்லை 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 இல்லை, தண்ணி போகல, அப்படியே ஓட்டலாம். காலை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. பின்னாடியில் இருக்கிறேன்.
பாருங்கள், நேற்று ஃபுல்லாக இதே கண்டிஷன் தான், இன்றைக்கி அப்படி தான். கண்டிப்பாக அதில் வத்துறதுக்கு இன்னும் 2 நாள் ஆனது தான். வண்டியை திரும்ப ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள், வண்டியை நிப்பாட்டி நடந்தே போகிறது தான் பெட்டர் இருக்குது இதில். வேணா நிப்பாட்டி வந்துடலாம், பிடிக்காது. ஒரு வழியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி இத்தனைக்கு உள்ளே போகவே இல்லை, இருந்தாலும் அடிக்கடி ஆஃப் ஆகிறதுனால உள்ள சைலன்சருக்குள்ளே தண்ணி வந்துட்டு உள்ளே ஏறிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பி போய் வீட்டு வாசல்லே வண்டியை நிப்பாட்ட போயிருக்காரு அண்ணன். இப்போ தான் நம்ம நடந்தே போகலாம். வண்டியை நிப்பாட்டியாச்சு. இங்கே பாருங்கள், சைடில் பாருங்கள், ஒரு அண்ணன் வந்துட்டு அப்படி போட்டு மாதிரி ஓட்டிட்டு வராரு பாருங்கள் வண்டியை. கொஞ்சம் நேரம் கூட சேர்ந்து நடந்து வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே பார்த்தீங்களா, அந்த சைடு இருந்து ஃபுல்லாக பாருங்கள். அந்த சைடு ரோட்டில் இருந்து தண்ணியை வண்டியை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து இப்படி வராங்க. கடை ஃபுல்லாக லீவ். இங்கே கடையெல்லாம் பாருங்கள், சற்று உள்ள வரைக்கும் தண்ணி போயிருக்கு. வாழைக்கணும். இந்த சைடு கொஞ்சம் மேடான ஏரியா. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஏரியா வந்து சென்னையில் கரெக்டாக சொல்லணும்னா எம்கேபி நகர், வியாசர்பாடி சைடு, சரிங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க நேற்று இருந்து ஃபுல்லாக பால் பாக்கெட் வாங்குறது கூட மக்களை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஏரியாவே ரொம்ப ரிஸ்கான ஏரியா தானே. பால் பாக்கெட் தராங்க இந்த இடத்துல வந்துட்டு, பால் பாக்கெட் எதாவது தராங்க போல். இங்கே பாருங்கள், பால் பாக்கெட்டுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் அடி தான், எல்லாத்துக்கும் அடி தான். பால் பாக்கெட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனை. சென்னை ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு. எங்கள் அண்ணன் அங்கே போயிட்டான், அங்கே ஓடும். இந்த ஏரியா ரொம்ப ரிஸ்க்கு. இங்கேருந்து ஃபுல்லாக ஹெவியான தண்ணிங்க. இந்த தெருவு தான் நேற்று ஃபுல்லாக இடுப்பளவு இருந்துச்சு. நேற்று ஒரு இடம் போயிட்டு வந்தோம். இது ஃபுல்லாக கரண்ட் சப்ளை இல்லாதனால அப்படியே நிப்பாட்டியாச்சு. சும்மா இல்லையா, அங்கே காசுக்கு தானே கொடுக்குறாங்க, ஃப்ரீலாம் கிடையாது. காசு போட்டு வாங்குறதுக்கே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க பாவம். கையில் காசு இருக்குது, பட்டு ஆமாம் வேலையே கிடையாது. இந்த ரைட் சைட்லாம் பாரு, இதெல்லாம் என்னைக்கெல்லாம் வந்துடுது பா. ஏதோ இந்த ஊரில் கம்மாய்க்குள்ளே வீடு கட்டின மாதிரி இருக்கு. என்ன ஊர் சைடு ஆறு பார்த்த மாதிரி இருக்கு. ஆற்றுக்கு நடுவில் பாருங்க. இது என்ன ரோடு கரெக்டாக சொல்லு சென்னையில்? முல்லைநகர் டிப்போ ரோடு. முல்லைநகர் டிப்போ ரோடு. இது வழக்க எல்லா புயலுக்குமே இப்படி தான் இருக்குமா இந்த இது? அப்படி இந்த புயல் கொஞ்சம் ஜாஸ்தி ஹெவியாக இருக்குது. ஹெவி மழை ஜாஸ்தியாக. 2 நாள் சொல்லி வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். காலை பாருங்க, சொல்லுதான் நடந்து வந்துட்டு இருக்கு. நேற்று இங்கே வரைக்கும் இருந்துச்சு. பார்த்தா குடி தண்ணி வேறு இல்லை. குடி தண்ணி வந்துட்டு வாங்குறதுக்காண்டி போயிட்டுருக்காங்க ஒரு குரூப்பு. ரொம்ப கஷ்டம். இப்போ அது வேறையா? இந்த சைடு பாருங்கள் தெருவு. நம்ம இங்கிட்டிருந்து வந்திருக்கோம். அப்படியே பாருங்கள், இது ஃபுல்லாக அப்படி தான், ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தான். இல்லை கஷ்டப்பட்டு போகிறோம். ஆனால் நமக்கு பால் பாக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அப்படியே அங்கே பாரு, அந்த காரு வந்துட்டு அவ்வளோதான் கோவிந்தா.
யாரோடதும் தெரியல. கரெக்டாக அந்த கார்னரில் வந்து நேற்று ஆஃப் ஆச்சு. அதுக்கு மேலே வரமாட்டேன். இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்தோம். தண்ணி குறைஞ்சிருக்குண்டு. தண்ணி குறைஞ்சிருக்கு கைஸ். ஆக்சுவலாக இது தண்ணி குறைஞ்சது. நான் போய் ஃபுல்லாக காமிக்க வேண்டியது தான். லெஃப்ட் சைட்லாம் பாருங்கள், சர்ச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சர்ச்சுக்குள்ளே வரைக்கும் தண்ணி. இந்த ஏரியா மட்டும் பாருங்கள். கார் இந்தளவுக்கு முழுங்கி கிடக்கு. இங்கே ஒரு சர்ச்சில் வந்து தண்ணி உள்ளே ஃபுல்லாக போய் கிடக்கு. மரத்தை பாருங்கள், பெரிய மரம் எப்படி உடஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மரம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். பச்சை குழந்தைங்கள்லாம் ஊற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். இன்னும் என்னென்னா நல்ல வேலை இந்த புயல் நின்ற பின்னாடி லைட்டாக சோதனை மழை பெய்யும்ல, அதெல்லாம் பெய்யலை. அது வரைக்கும் சேஃப். இந்த காரை பாரு, சொல்லி முடிஞ்சு. சொல்லு. இந்த இடத்துல தானே ஸ்டேஷன் வரும். கைஸ் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று இந்த லைன் ஃபுல்லாக கூட்டம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷன். வரீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வரைக்கும் தண்ணி. போலீஸ் ஸ்டேஷனுக்கே இந்த நிலமானா அப்போ பார்த்துக்கோங்க. இதுவே ரெடி பண்ண முடியல நேற்று இருந்து. நான் வந்துட்டு இருக்கான். பால் பாக்கெட் வாங்க போகிற கேப்பில் யாரோ ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டான் போல. அவங்க எப்படி போய்கிட்டு இருக்கு ஃபுல்லாக தண்ணி. இந்த சைடை பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. கீழே உள்ள வரைக்கும் தண்ணி. இதனால தான் சென்னையில் எப்போயுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்க மாட்டாங்க ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே. பார்த்தீங்களா? ஃபுல்லாக தண்ணி தான். பால் கிடைக்குமா கிடைக்காதா? வெயிட்டிங் போய். ஆமாம், எல்லா மக்களும் அப்படி தான். எங்கள் ஒரு 10 மணிக்கு இல்லை, தேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் இதே கண்டிஷன் தானா? இல்லை, ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒருத்தர். நம்ம ரைட்டு லெஃப்ட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவிலையுமே தண்ணி தான். அதுவும் போக போக வந்துட்டு ரொம்ப பள்ளமான ஏரியா. அங்கே இடுப்பளவுக்குலாம் தண்ணி இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து பார்த்தாச்சு. நேற்று இந்த லைன் நாங்கள் நிற்கிற இடம் ஃபுல்லாக நல்லா அந்த ஓட்டு போகிறதுக்கு நின்றுருப்பாங்கல்ல, காலப்பகுதி ஓட்டு போகிறதுக்கு நின்றுக்கிற மாதிரி லைனில் நின்றுருந்தாங்க. பால் பாக்கெட் ஆனால் பெரிய ட்ரக்கில் வச்சு ஆவின் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இல்லை, அந்த ஆவின் பால் இல்லை. அதனால தான் அந்த முக்கில் வந்துட்டு சண்டை. எனக்கு கொடுங்க முதல்ல, உனக்கு கொடுங்க முதல்ல சொல்லிட்டு. காசு இன்னும் ஃப்ரீயாலாம் கொடுக்கலங்க. இந்த வெள்ள நிவாரண நிதி இந்த மாதிரி கொடுப்பாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. தெரியாது வர்றது. ஆமாம், காசு கொடுக்குறது வாங்குறது, அதுக்கு தான் அவ்வளோ பஞ்சாயத்தாங்க. இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டுக்கெலாம் மாற்றியாச்சு. கட்டன் சாயா, கட்டன் சாயா தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எப்போ இந்த வண்டி வந்தாலும் சரி சோழியை முடிச்சிருவாங்க. பால் எழுதி வச்சுருந்தாலே போதும், வண்டியோடு தள்ளிட்டு போயிடுவாங்கப்பா இந்த ஏரியாவிலலாம். அண்ணன் மட்டும் மதியானம் வந்து பால் கொடுத்தாருன்னா தங்கம். யார்? நம்ம வீட்டுக்கு பால் போட ரெகுலராக போகிறவரா? அவர் 2 நாள் தலைமறை ஆகிட்டார்ல. இதோ ஊருக்குள்ள ஃபுல்லாக பாருங்களேன், மக்கள் ஃபுல்லாக அந்த சைடு இருந்து வண்டியை ஓட்டிகிட்டு வர முடியாதுன்றதுனால வண்டியை அந்த சைடு நிப்பாட்டிட்டு அப்படி நடந்தே வராங்க. தெரியுதுங்களா? மக்களோடைய கரண்ட் கண்டிஷன் இன்னும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஏரியாலாம் எப்பயுமே பிஸியாக இருக்கிற ஒரு ரோடு இது, சரிங்களா? மெயின் ரோடு இது. இந்தளவுக்கு தண்ணி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நேற்று இடுப்பளவு பக்கம் இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. பாருங்க, நான் நிற்கிற ஏரியாவில் ஃபுல்லாக பஸ் ஸ்டாப்பு, மெயின் ரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு. அந்த என்னுடைய ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சந்து. ஒரு ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயின் ரோடு இல்லாமல் ஏரியாவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ அப்படி தானே சந்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வந்து தண்ணி வந்து குறைய வேலை அப்படியே இருக்குது. இங்கே ரொம்ப ரிஸ்க்கு.
நீ இங்கே சென்னையில் இருந்த எல்லா ஏரியாவிலையுமே தண்ணி வந்துட்டு தனியாக வாங்கிக்கிட்டு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு. எப்பயுமே அப்படி தானா? நல்ல தண்ணிலாம் கிடையாதா? குடி தண்ணி வந்து டெய்லி ஒரு குடம் 7 ரூபாயா? 8 ரூபா. நம்ம வாங்க போகிற இடத்துல 12 ரூபா. பாருங்க கைஸ், இதெல்லாம் அழகாக ஒரு தெரு, மெயின் ரோடு கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மெயின் ரோடு. பாருங்கள், சந்தா பெரியும் இல்லையா? ஒரு காய்கறி கடை இருக்குது. காய்கறி கடைக்கு போனோம்னா கூட போட்டில் தான் போகணும். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்கள், இது ஒரு தெருவு. இந்த தெருவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் வண்டி ஃபுல்லாக அப்படி பாட்டிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடு இங்கே பாருங்கள், அப்படியே வாக்கியாக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்கா? ப்ளஸ் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மாவு வாங்கியாச்சு. மாவு பாக்கெட்டு தான் வாங்கியிருக்கு. இங்கே இருக்கிற இப்போ என்ன மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எந்த கடையிலையுமே கூகுள் பே, ஃபோன்பே எதுவுமே அக்செப்டட் கிடையாது. காரணம் என்னென்னா, வேலை செய்ய மாட்டேது. கரண்ட் இருந்து மொபைலில் சார்ஜ் பண்ணி போட்டாலுமே கூகுள் பே எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ கையில் காசு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும். தெரிஞ்ச கடையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது முட்டி அளவுக்கு இருக்கலாம் தண்ணி எங்கெல்லாம் இன்னும் அப்படியே. இந்த இடத்துல பாருங்கள், முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. எங்கே எங்கப்பா இந்த இடத்துல வந்து பாருங்கள், காமிக்கிறேன் பேக் சைடில். கைஸ், இந்த இடத்துல நேற்று இருந்த மாதிரி அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், பாட்டா கோத்தி வச்சுருக்காங்க. முட்டி அளவு தண்ணி. நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே நேற்று போய் பூந்தடிச்சிட்டு வந்தோம். ஏடிஎம்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது, இதை வந்து பணம் கிடையாது. ஏடிஎம் கிடையாது. கையில் காசு வச்சுருக்கிறவங்க மட்டும் கிடைக்கிறத வாங்கலாம். நேற்றுலாம் கஷ்டப்பட்டு ஒரு காய்கறி கடையில் போய் தக்காளியும் உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு. கூகுள் பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோடதில் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணால், பட் கூகுள் பே வேலை செய்யலை, எதுவும் வேலை செய்யலை. டேட்டா வந்து ரொம்ப மோசம். அதுவும் இந்த ஜியோ இருக்காம் பாரு, ஐயோ கொடூரம். அது விஐ கூட டவர் காமிக்குது. இது சுத்தமாக செத்து போன மாதிரி துடிக்குது, திக்கு திக்குண்டு. கைஸ், இது ஃபுல்லாக கடை வீதி தான், சரிங்களா? கடை வீதி முன்னாடி எவ்வளவு தண்ணின்னு பார்த்தீங்களா? காலளவு இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி. இதை ஃபுல்லாக வற்றி இவங்கெல்லாம் கடையை தொடர்ந்து தேவையானதெல்லாம் கிடச்சி ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் மீறி ஏடிஎம் எதுவுமே ஒர்க் ஆகலை, ஃபுல்லாக தண்ணி நம்பி கிடக்கு. ஒரு வழியை நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு, தெருவுக்கு வந்தாச்சு.